வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஆனால் இந்த ஹேர் பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதோட ஹேரை நல்லா ஸ்மூதன் பண்ணும். ரொம்ப ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட இந்த ஹேர் பேக் பார்க்குறதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் செம்பருத்தி இலை. நான் இப்போது ஒரு 20 செம்பருத்தி இலை அளவுக்கு எடுத்திருக்கேன். ஹேர் பேக்கு இலை எடுக்கும்போது முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே பூச்சி இருக்கா இல்லையான்னு நல்லா செக் பண்ணி எடுத்துக்குங்க. பூச்சி இருந்துச்சுன்னா தலையில் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல இலையாக சூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்ததாக வெந்தயத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். ஹேர் பேக்குக்குன்னே தனியாக வெந்தயம் வாங்கிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு மில்லை கொடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் ரெகுலராக ஹேர் பேக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். வெந்தயத்தூள் குக் பண்ணும் போது நிறைய வரும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். வெந்தயத்தூளை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வெந்தயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெந்தயத்தோட செம்பருத்தி இலையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதனால் செம்பருத்தி இலையை சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் வெந்தயத்தோடைய ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். இப்போது வெந்தயத்தையும் செம்பருத்தி இலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். வெந்தயமும் செம்பருத்தி இலையும் 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது வேக வச்ச செம்பருத்தி இலையும் வெந்தயமும் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை கையில் நல்லா மேஷ் பண்ணி விடலாம். அப்போ தான் செம்பருத்தி இலையில் உள்ளே இருக்க ஜெல் நல்லா வெளியே வரும். இப்போது இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஷால் எடுத்திருக்கேன். இதில் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். ஹேர் பேக்கை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஹேர் பேக்கை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஹேரில் டஸ்ட் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹேரில் இருக்க ட்ரைனஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதோட ஃப்ரிஸி ஹேரையும் நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். இது ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இதை யூஸ் பண்ணும் போது ஹேரை லைட்டாக ஆயில் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிடுங்க. 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்ச பிறகு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். சீயக்காய் ஷாம்பு இந்த மாதிரி எதுவுமே போட்டு வாஷ் பண்ண வேண்டாம். ப்ளைன் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட எஃபெக்ட் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.